நம்ம இன்னைக்கு ஜவ்வரிசி பாயசம் பண்ணலாம். நான் அதுக்கு வந்துட்டு ஒரு கப் ஜவ்வரிசியை ஆல்ரெடி தண்ணியில் ஒரு மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கூடவே தாளிக்கிறதுக்கு திராட்சை, முந்திரி பருப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ஒரு கப் நம்மளோட ஜவ்வரிசிக்கு அரை கப் போல் சர்க்கரை உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 லிட்டர் பாலையும் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன ஜவ்வரிசி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ஊற வச்சு அதை வேக வைக்க வேணாம். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு வேக வச்சாலே போதும், இப்படி பெருசாயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் ஜவ்வரிசிக்கு, அதாவது 200 கிராம் நீங்கள் ஜவ்வரிசி எடுத்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். நான் அரை கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு நான் 1/4 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் நான் ஆல்ரெடி காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நல்லா வெந்த ஜவ்வரிசிலாம் லைட்டா மேல இப்படி வேக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ ஜவ்வரிசி எடுத்தோமோ அதுக்கு பாதி சர்க்கரை சேர்த்தா போதும். நான் 1/4 கப் போல சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரைலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அது கூடவே கொஞ்சமா ஏலக்காய் பொடி போட போறோம். அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் அதை கலந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பாயசம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ் உடனடியாக வரும்.